அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம நிவி மேலே வந்து நிறைய உனி ஆயிடுச்சு. எப்படி தான் ஆச்சு, எப்படி வந்துச்சுன்னு ஒன்றுமே தெரியல. நான் வந்து எப்பயுமே வந்து கரெக்டாக குளிக்க வச்சிருவேன். ஆனால் வந்து ஒரு 10 நாள் போல் இந்த பனிலாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்ததுனால குளிக்க வைக்காமல் விட்டுட்டேன். பார்த்தா மடி ஃபுல்லாக உனி, அப்புறம் பின்பக்கம் ஃபுல்லாக அந்த வால் பகுதி ஃபுல்லாக உனி. என்ன ஆச்சு அப்படின்னா, நாட்கள் ஆக ஆக இந்த உனி வந்து கடிச்சு 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 சின்ன 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 சின்னதாக ஒரு புண்ணு மாதிரி வர ஆரம்பிச்சிது. என்னடா இது, உடம்பு ஃபுல்லாக இப்படி இருக்குது நிவிக்கு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட ஷேர் பண்ணியிருந்தேன். நான் கூட நினச்சேன் சரி மாட்டுக்கு அம்மை நோய் வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறமா வந்து கரெக்டாக பால் கறக்கும்பொழுது பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த மடி ஃபுல்லாக அந்த காம்பு ஃபுல்லாகவே உனி. அதுவும் ரொம்ப குட்டி 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 உனியா இருக்கவே அது அப்படியே கடிச்சு வச்சு அது அப்படியே சின்ன 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 காயங்களா மாறி போச்சு. ஐயோ, ரொம்ப கஷ்டப்பட்டுடுது நிவி இப்போ ஒரு 4 நாளாவே. அதுக்கப்புறமா என்ன பண்ண, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உனி மருந்து வாங்கிட்டு வந்து தண்ணியில் கலந்து, நான் ஒரு ஸ்ப்ரேயர் வச்சுருக்கேன், அதையுமே ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அதை வந்து இடையே நின்னே நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் எங்கெங்க அப்படின்ட்டு. ஏன்னா கால் சந்து கால் இடுக்கெல்லாம் வந்து நம்மளால மருந்து தெளிக்க முடியாது இல்லையா. ஸ்ப்ரேயர் மூலியமா வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆகிப்போச்சு. ஃபுல்லாக அந்த மருந்தை வந்து தெளிச்சு விட்டு ஒரு 1/2 ஹவர் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம மோட்டரை போட்டு அதுக்கப்புறம் ஓஸ் வச்சு தண்ணி லைட்டாக அவனுக்கு வலிக்காத அளவுக்கு லேசாக அடித்து அதுக்கப்புறமா கழுவி விட்டு, அப்பா ரொம்ப கஷ்டமாகி போச்சு. ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து சரியாக பராமரிக்கும் போதே இப்படிலாம் ஆகுது. சப்போஸ் நம்ம கவனிக்கலை அப்படின்னா இப்போ என்னென்னலாம் ஆகும் யோசிச்சு பாருங்கள். எங்கள் ஊர்லலாம் வந்து கும்ப மாடு இந்த மாதிரி கிராஸ் மாடுலாம் நிறையா வச்சுருக்காங்க. அதுக்கெலாம் வந்து மோஸ்ட்லி தண்ணி கூடமே காமிக்க மாட்டாங்க. காலையில் ஓட்டிட்டு போய் காலையில் வந்து 7 மணிக்கெலாம் ஓட்டி போய் கட்டிடுவாங்க. ஈவினிங் வந்து எந்த டைம் அவங்களுக்கு டைம் இருக்கோ அப்போதான் மாத்தியே வீட்டுக்கு கட்டி போவாங்க, ஓட்டிட்டு போவாங்க. அது வரைக்குமே அந்த மாடு மேஞ்சுதா இல்லை எதுலையாவது மாட்டிக்கிச்சா இல்லை மாடு சேஃபா இருக்கா எதுவுமே தெரியாது. ஆனா அந்த மாடுகள்லாம் பாருங்க ரொம்ப ஆக்டிவா சூப்பரா இருக்கு. நம்ம வந்து விழுந்து 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 கவனிக்கிறோம், நம்ம மாட்டுக்கு இப்படி இருக்கு. நிஜமாவே எனக்கு ரொம்ப வருத்தமாயி போச்சு. இந்த கண்ணுக்குட்டியை விட்டோம் அப்படின்னா அந்த காம்பெல்லாம் சின்ன 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 சின்னதா காயம் மாதிரி இருக்கவே பால் குடிக்கவும் விடலை. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணனா, நல்லா ஃபுல்லா விளக்கெண்ணைய மடி ஃபுல்லா தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த லைட்டா அடி காம்பு பகுதி மட்டும் லைட்டா பிடிச்சி பால் கறந்தோம். அந்த அளவுக்கு வலி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். காலை தூக்குறான். ஸ்டார்டிங்ல இருந்தே நிவி வந்து பால் விட மாட்டான், அது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப அவனால முடியல. பாருங்க, நான் வந்து பேசவே அம்மா ஏதோ கொடுக்க வராங்க அப்படின்ட்டு. ஏண்டா, ஏன் என்ன அம்மா உன்கிட்ட பேச வரலடா, உன்னோட ஃபேன்ஸுக்கெல்லாம் உன்னை காமிக்கலாம், உனக்கு உடம்பு முடியல அதை சொல்ல வந்தேன். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா நிவி. அதுக்கப்புறம் இப்போ சூப்பராக ஆயிட்டாரு, நல்லா ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்போ வந்து மாடுகளுக்கு ஏதாவது முடியல அப்படின்னா கண்டிப்பாக அப்பப்போ கவனிக்கிறது ரொம்ப 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 நல்லது. நம்ம அந்த அளவு கவனிச்சா மட்டும்தான் நோய் நொடியிலேருந்து மாடுகளை பராமரிக்க முடியும். சரிங்களா? நிவி இன்னும் டொங்கு விழுந்து போன மாதிரி இருக்கான்னு சொல்லாதீங்க. அந்த உனி உடம்பெல்லாம் கடிச்சு வச்சு அவனோட உடம்பையே சுத்தமாக டேமேஜ் பண்ண மாரி ஆக்கிடுது. இதுக்கே நான் வந்து கடலை புண்ணாக்கு, தவிடு, நெக்ஸ்ட் வந்து கோதுமை தவிடு, உளுத்தம் போட்டு எல்லாமே கொடுக்குறேன். இப்படி இருந்தும் வந்து நிவி இப்படி இருக்கான். நாள் ஆக 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 என்னடா ஒரு மாதிரி இருக்கான்னு பார்க்கும்போது தான் தெரியுது உனியோட வேலை அப்படின்ட்டு. அதனால உங்கள் மாடுகள் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்கள் பார்த்துக்கிட்டு வாங்க. உனி இருக்குதா, என்ன ஏது, இருக்கா என்னதுன்னு பார்த்துட்டு வாங்க. எங்கள் ஊரில் கும்ப மாடு நிறையா இருக்கவே மாடு கட்டிட்டு வந்தோன்னா கும்ப மாட்டை ஓட்டி போய் விடுறதுனால இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படுது. மற்றபடி நம்ம வீட்டில் அதிகமாக மாடு கிடையாது, உனியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பும் கிடையாது. கட்டுத்தரவும் கிளீனாக தான் வச்சுருப்போம். அதனால் நீங்களுமே வந்து கொஞ்சம் கவனமாக மாடுகளை பராமரிங்க, கரெக்டாக பார்த்துக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.